வணக்கம். நான் கனி மாத்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் தோஷ நிவர்த்திக்காக செய்யப்படுகின்ற பரிகாரம் யாருக்கு உடனடியான பலனை தரும்? ஜாதகம் பார்த்து சில தோஷங்களுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனடியான ஒரு நிவர்த்தியை தந்து அந்த ஜாதகருக்கு ஒரு குறிப்பிட்ட பலனை மிக விரைவாக தரக்கூடிய ஜாதகங்கள். எப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்து கணிக்கலாம்? இல்லை பரிகாரங்கள் செய்தாலும் அது தடையாகவே இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எப்படி? இதற்கான கர்ம வினையினுடைய பெயர்கள் என்ன? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. இந்த வகுப்பின் மூலமாக யாருக்கு இந்த பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது தோஷ நிவர்த்தி என்பது மிக விரைவாக ஏற்பட்டு தங்கு தடையின்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் என்பது மிக எளிதாக கைகூடக்கூடிய ஆற்றல் எந்த ஜாதகருக்கு இருக்கு? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம். திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, இல்லை கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரிவு, இப்படி பல விஷயங்களுக்காக நீங்கள் ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதற்கு தீர்வு காண்பதற்கு சில பரிகாரங்கள் செய்கின்றீர்கள். இந்த பரிகாரங்கள் சிலருக்கு உடனடியான பலனை தருவது இல்லை. அது ஏன்? அப்போ பரிகாரங்கள் என்றாலே அது உடனடி பலனை தர வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கர்ம வினையினுடைய அளவு மிக குறைவாக இருந்தால் மட்டும்தான் அது உடனடியான ஒரு பலனை உங்களுக்கு தரும். நீங்கள் பல பிறவிகள் செய்த ஒரு பாவ புண்ணிய கணக்கு என்பது மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனடி பலனை உங்களுக்கு தராது. சில பரிகாரங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை செய்கின்ற பொழுது அந்த தோஷத்தினுடைய வீரியம் குறைந்து சில நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் என்பது ஜாதகருக்கு கிடைக்கலாம். தோஷ நிவர்த்திக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் யாருக்கு உடனடியான ஒரு பலனை தரும் என்பதற்கான முதல் விதி, ஜாதகருக்கு அத்ருத கர்மா ஆன்மா என்ற ஒரு விதி இருக்கணும். இந்த அத்ருத கர்ம ஆன்மா என்றால் போன பிறவியில் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பிறவியில் அந்த ஜாதகர் ரொம்ப சிறிய பாவங்கள் தான் செய்திருப்பார். பாவங்களே செய்யாத ஆன்மா கிடையாது இல்லையா? ஏதாவது ஒரு பாவங்கள் இருந்திருக்கும். அது மிக சிறிய அளவில் தான் அந்த பாவம் என்பது கணக்கிடப்பட்டிருக்கும். இப்படி சிறிய பாவங்கள் செய்த ஒரு நல்ல ஜாதகர் என்பது தான் இந்த அத்ருத கர்ம ஆன்மா. இவர்களுக்கு தெய்வ வழிபாடு செய்தாலே அவர்களுடைய அந்த தோஷ நிவர்த்தி என்பது உடனடியாக பலனை அவர்களுக்கு தரும். ஒரு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் ஒரு கோயிலை காட்டினாரு அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு சென்ற சில மாதங்களிலே அவருக்கு நல்ல பலனை இந்த ஜாதகருக்கு தரும். அதுதான் இந்த அத்ருத கர்ம ஆன்மா. அதிகமான பாவங்கள் செய்யாத ஒரு ஜாதகர் என்பது தான் அத்ருத கர்ம ஆன்மா. நல்ல ஜாதகம் என்பதற்குரிய கிரக அமைப்புகள், லக்கணத்தில் குரு அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா லக்கணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குரிய அதிபதி அமர்ந்திருக்க வேண்டும். அடுத்த விதியாக லக்னாதிபதியுடன் குருவோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதியோ சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். மூன்றாவது விதி, சந்திரனுடன் குரு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, அதான் குரு சந்திர யோகம். அல்லது சந்திரனுடன் 9ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 3 விதிகளில் ஏதாவது ஒன்று ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், இந்த தோஷ நிவர்த்திக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனடி பலனை அந்த ஜாதகருக்கு தரும். ஏனென்றால் அவர் அத்ருத கர்ம ஆன்மா என்ற அமைப்பில் இருக்கிறார். அப்போ அதிகப்படியான பாவங்கள் செய்யாத ஒரு ஜாதகர். அப்போ சின்ன பாவங்கள் ஏதோ செய்திருப்பார். அதற்காகத்தான் இந்த தோஷங்கள். இந்த தோஷங்கள் நீங்குவதற்காக அவர் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்பது அவருக்கு உடனடி பலனை தரும். அவர் என்ன விஷயத்திற்காக தடை தாமதமாக இருக்கின்றதோ அதற்குரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது தோஷ நிவர்த்தி என்பது ஏற்பட்டு உடனடி பலனை அவருக்கு தரும். அப்போ ஒரு கோயிலுக்கு சென்று அவர் பரிகாரம் செய்தால் அந்த தெய்வ அனுகூலத்தின் மூலமாக எளிதாக பல காரியங்களை அவரால் சாதித்து கொள்ள முடியும்.
அது என்ன அமைப்பு என்பது அத்ருத கர்ம ஆன்மா. அப்போ லக்கணத்தில் குருவோ 9ஆம் இடத்த அதிபதியோ சேர்ந்திருக்கணும். அதுவும் இல்லை என்றால் லக்னாதிபதியுடனாவது குரு அல்லது 9ஆம் இடத்த அதிபதி, அல்லது சந்திரனுடன் குரு அல்லது 9ஆம் இடத்த அதிபதி. இந்த 3 விதிகளில் ஒரு விதியாவது ஜாதகருக்கு இருந்தால் எந்த விஷயத்தில் அவருக்கு தடையும் தாமதமும் இருக்கின்றதோ அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் உடனடி பலனை அந்த ஜாதகர் பெற்றுவிடுவார். அதுதான் இந்த முதல் விதி. அடுத்த அமைப்பு துருத அத்ருத கர்ம ஆன்மா. இந்த அமைப்பு இந்த முதல் அத்ருத கர்ம ஆன்மாவிற்கு அடுத்தபடியான ஒரு தோஷ அமைப்பு இருக்கக்கூடியது. ஒரு மிதமான தோஷ அமைப்பு. இதற்கு பரிகாரங்கள் என்று வருகின்ற பொழுது சற்று கடினமாக இருக்கலாம். சில விஷயத்தை ரொம்ப விரைவாக பெறக்கூடிய அமைப்பு என்பது கிடையாது. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலனை தரும். ஆனால் சற்று நிதானமாகத்தான் செயல்படும். அப்போ எந்த விஷயத்துக்காக இவங்க பரிகாரங்கள் செய்கின்றார்களோ உடனடியாக பலனை தராது. ஆனால் தொடர்ந்து சில பரிகாரங்கள் செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக தோஷ நிவர்த்தி என்பது அடையக்கூடிய ஜாதக அமைப்பு. அதுதான் இந்த துருத அத்ருத கர்ம ஆன்மா. எந்த பாவம், அதாவது எந்த ஸ்தானத்திற்குரிய விஷயங்கள் ஒரு ஜாதகருக்கு தடை தாமதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, அப்போ அந்த ஜாதகருக்கு ஒன்று குருவினுடைய பார்வை அந்த பாவத்திற்கு கிடைக்க வேண்டும், அல்லது 9ஆம் இடத்த அதிபதியினுடைய பார்வை அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்தின் மீது படுகின்ற அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு துருத அத்ருத கர்ம ஆன்மா என்று பெயர். அதாவது போன பிறவியில் தாங்கள் செய்த பாவத்திற்காக அந்த பிறவியிலேயே சில தான தர்மங்கள் செய்து அதனுடைய கெடுபலனை குறைப்பதற்காக பரிகாரங்கள் தேடிக்கொண்டவர்கள் என்பது அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் என்பது இருக்கு. அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதப்படக்கூடிய அமைப்பாக ஜாதகத்தில் இருக்கு. திருமணமாகி சில ஆண்டுகள் கழிந்த பிறகும் அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஏற்படவில்லை. அப்போ தகுந்த ஒரு ஜோதிடரை அணுகி அந்த 5ஆம் இடத்தினுடைய பாவத்திற்கு ஏதாவது தோஷ நிவர்த்தி என்பதை தேடிக்கொள்ளலாமா அப்படின்னு அவர் பார்க்கின்றார். அப்போ 5ஆம் இடத்தின் மீது குருவினுடைய பார்வை கிடைக்க வேண்டும், அல்லது 9ஆம் இடத்து அதிபதியான பாக்கியஸ்தான அதிபதியினுடைய பார்வை 9ஆம் இடத்திற்கு கிடைக்க வேண்டும். இந்த 2 கிரகங்களுடைய பார்வை ஏதாவது ஒரு பார்வை கிடைத்தாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தோஷ நிவர்த்தி அடையக்கூடிய வகையில் சில பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இது உடனடி பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சற்று தாமதப்பட்டு தோஷ நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அத்ருத கர்ம ஆன்மா என்றால்தான் அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் விரைவில் அவர்களுக்கு ஒரு பலனை தரும். சற்று தாமதப்பட்டு ஆனாலும் தடைப்பட்ட காரியம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு துருத அத்ருத கர்ம ஆன்மாவிற்கு உண்டு. அப்போ குருவினுடைய பார்வையோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதியினுடைய பார்வையோ ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்திற்கு கிடைத்தால் தோஷ நிவர்த்தி என்பது நிச்சயமாக உண்டு. அவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த அமைப்பு இருக்கின்றவர்கள் போன பிறவியில் தாங்கள் செய்த தவறுக்காக அந்த பிறவியிலேயே சில தான தர்மங்கள் செய்து அந்த கர்ம வினையினுடைய பலனை குறைப்பதற்காக சில பரிகாரங்கள் தேடியிருப்பார்கள். அப்படி சில தான தர்மங்கள் மூலமாக தங்களுடைய கர்ம வினையினுடைய பலனை குறைப்பதற்காக யாரெல்லாம் போன பிறவிலே முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த துருத அத்ருத கர்ம ஆன்மா என்ற அமைப்பு செயல்படும். அப்போ ஜாதகத்தில் குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்து அதிபதியினுடைய பார்வை ஒரு ஸ்தானத்துக்கு கிடைச்சா நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்ததாக துருத கர்ம ஆன்மா, அதாவது இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பரிகாரங்கள் செய்தாலும் அது பலன் தராது. போன பிறவியில் செய்த கொடிய பாவங்களுக்காக இந்த பிறவியில் எந்த பரிகாரங்கள் செய்தாலும் அது தோஷ நிவர்த்தி அடையாத ஒரு ஜாதக அமைப்பு. அதுதான் இந்த துருத கர்ம ஆன்மா. இந்த அமைப்பு எப்படி நம்ம கணிக்கலாம்? லக்கணம்.
லக்கணத்தில் எந்த கிரகங்களும் இல்லை, காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லக்கணம் இருக்கக்கூடிய இடம். அடுத்தபடியாக லக்னாதிபதி, அடுத்ததாக சந்திரன். இந்த 3 அமைப்புகளுக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்க வேண்டும். அல்லது பாக்கியஸ்தான அதிபதி 9ஆம் இடத்த அதிபதியினுடைய பார்வை இந்த 3 ஸ்தானங்களுக்குமே கிடைக்கணும். அதாவது லக்கணம் இருக்கக்கூடிய ஸ்தானம், அடுத்தபடியாக லக்னாதிபதி நிற்கக்கூடிய ஸ்தானம், அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 3 ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு வீட்டிற்கு கண்டிப்பாக பாக்கியஸ்தான அதிபதியினுடைய பார்வையோ அல்லது குருவினுடைய பார்வையோ கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கவில்லை என்றால் அந்த ஜாதகர் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அதனுடைய கர்ம வினையை அவரால் குறைத்து கொள்ளவே முடியாது. இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தோஷ நிவர்த்திக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள், இப்போ கோயிலுக்கு சென்று சில பரிகாரங்கள் செய்ய சொல்லுவார்கள், தான தர்மங்கள் செய்ய சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்து. அப்படி இல்லைன்னா சில வாழ்வியல் பரிகாரங்கள் தொடர்ச்சியாக சில நாட்களில் செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு தானம் செய்யுங்க அப்படின்பாங்க. இல்லை யாருக்காவது இப்படி ஒரு உதவி செய்யுங்கள், சில பொருட்களை தானமாக ஒரு குறிப்பிட்ட நாளில் கொடுங்க அப்படின்னு ஜோதிடர் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு தோஷ நிவர்த்தி என்பது உடனடியான ஒரு பலனை அவர்களுக்கு தராது. என்ன பரிகாரம் செய்தாலும் அது தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு சில மாற்றங்கள் என்பது ஏற்படலாம். இதே போல தோஷ நிவர்த்தி என்பது அடையாத சில விதிகள் இருக்கான்னு கேட்டால் உண்டு. சனி அல்லது செவ்வாயினுடைய பார்வை, இந்த 2 கிரகங்களுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தின் மீது பட்டு அந்த ஸ்தானத்திற்கு ஒன்று குருவினுடைய பார்வையோ அல்லது 9ஆம் இடத்து பார்வையோ அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களும் தொடர்ச்சியான பரிகாரங்கள் செய்தால் மட்டும்தான் சில மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலே அது கர்ம வினைக்கு உள்ளான ஒரு ஜாதக அமைப்பு. அப்போ அந்த ஸ்தானத்தினுடைய பலன்களை குறைக்க வேண்டும், இல்லை தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் குருவினுடைய பார்வையோ 9ஆம் இடத்து பார்வையோ அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்திற்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் மட்டும்தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீரும். இல்லை என்றால் அந்த தோஷத்திற்கான பரிகாரங்கள் எத்தனை முறை செய்தாலும் அது பலன் தராது. குரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி அல்லது 9ஆம் இடத்த அதிபதி வக்ர நிலையில் இருந்தாலும் எப்படி பார்வையினுடைய இடத்தை நம்ம கணிக்கலாம்? பார்வைகள் என்று கணிக்கின்ற பொழுது எந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்தில் இருந்து தான் நீங்கள் பார்வைகளை கணக்கு செய்ய வேண்டும். அதை முன்கட்டத்தில் நகர்த்தி நீங்கள் பார்வையினுடைய இடங்களை நீங்கள் கணிக்கக்கூடாது. பலன்களை கணிப்பதற்காக மட்டும்தான் வக்ரம் பெற்ற கிரகங்களை நீங்கள் பின்னோக்கி அமர வைக்கணும். மற்றபடி பார்வைகள் என்று வருகின்ற பொழுது எந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்தில் இருந்தே நீங்கள் பார்வைகள் படுகின்ற இடங்களை நீங்கள் கணித்து கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா வக்ர குரு என்ற தலைப்பில் நான் தந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதை பார்த்து எந்த இடத்துல வக்ர குருவினுடைய பார்வை படும் என்பதற்கான விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த தோஷ நிவர்த்தி அடையக்கூடிய ஜாதக அமைப்பு, அது ரொம்ப விரைவாக உங்களுக்கு பரிகாரங்கள் மூலமாக பலன் கிடைக்குமா, இல்லை நிதானமாகத்தான் ஒரு பரிகாரம் செய்கின்ற பொழுது பலன் கிடைக்குமா, இல்லை எத்தனை முறை முயன்றாலும் பரிகாரங்கள் மிக மெதுவாகத்தான் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்லை செயல்படவே முடியாத நிலை என்பது உண்டா, அதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்க முடியும் என்பதற்கான ஒரு விளக்கம்தான் இந்த ஜோதிட வகுப்பு. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.